ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வந்து அருமையான ஒரு பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறோம். செய்யறது ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம செய்கிற சமையல் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கணும், எல்லோரும் நம்மளை பாராட்டணும், நம்ம செய்கிறதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கொஞ்சம் அன்போடு சமைங்க. செய்கிற சமையலை லவ் பண்ணி செய்யுங்க, சூப்பராக வரும். எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மளை பாராட்டுவாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யுதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ்லேயே 3 வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூட வந்து ஒரு 10 முந்திரி 2ஆக உடச்சி வச்சுக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் வந்து ஒரு 5-6 எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சமாக ஒரு கட்டி பூண்டு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், சின்ன இவ்வளோண்டு இஞ்சி ஒரு 2 சைஸ் எடுத்து வச்சுக்கிறேன், ஒரு பிரியாணி இலை. இப்போ இதை வந்து நம்ம வதக்கணும். இது கூட வந்து ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுக்கிறேன், கழுவி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறம் தான் தக்காளி போடணும். எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கிறேன். இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாம். வெண்ணெய் கொஞ்சம் உருகுனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கணும். இது அப்படியே உருகிடும். இதுலேயே வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு கண்ணாடி பழம் வந்ததுக்கப்புறம் தக்காளியெல்லாம் போட்டுட்டு அப்புறம் தான் மற்றதெல்லாம் போடணும். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்குவோம். இது வந்து வெண்ணெயில் தான் வதக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இது வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கி வரும். இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்தால் போதும், ரொம்ப வதக்கணும்லாம் இல்லை. இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் கலர் கொஞ்சம் மாறி இருக்குதுங்க. இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி தக்காளியை போட்டுக்கலாம். ஒரு 3 தக்காளி போட்டுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கு கூட நல்லா இருக்குது. இது சப்பாத்தி, பூரி, நான், ரொட்டி, புல்கா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும்தான் போடுறேன், கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த எடுத்து வச்சுக்கிறோம் அந்த மிளகாய், இஞ்சி, பூண்டெல்லாம் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு எல்லாம் கொஞ்சம் வதங்கினோன்னே மற்றதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது காஷ்மீர் மிளகாய் போட்டு இந்த பட்டை, ஏலக்காய், இதுக்குள்ளே ரொம்ப வாசனையாலாம் இருக்கணும்னு இல்லை, கொஞ்சமாக இருந்தால் போதும். அப்போ தான் அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இது ஒரு வதக்கிட்டு இந்த இஞ்சி, பூண்டு, பிரியாணி இலை இதையெல்லாம் போட்டுக்கலாம். ஒட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த காஷ்மீரி மிளகாய் போட்டால் நல்லா கலர் வரும். இது வந்து நல்லா வதக்கி விட்ருங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா வதங்கிடும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. நம்ம மூடி வச்சு வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். தோல்லாம் வெளியில் வந்துச்சு தக்காளியிலேருந்து. இப்போ இதை நம்ம ஆற வச்சு மிக்ஸியில் அரைச்சிட்டு வரணும். அரைச்சிட்டு வந்து நம்ம தாளிச்சிடலாம். செய்யறது ரொம்ப ஈஸி தான். இதெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு வீட்டிலே செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. ஹோட்டலில் போய் இத்தினோண்டு கொடுக்கறதுக்கு 200 250 300 வாங்குறாங்க பில்லு. இது நம்மளே பன்னீர் வாங்கி நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்களும் இஷ்டமாக நிறையா சாப்பிடுவாங்க. இது நம்ம ஆற வச்சு மிக்ஸியில் அரைச்சிட்டு எப்படி தாளிக்குதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ இது வந்து நம்ம எப்படி தாளிக்குதுன்னு பார்க்கலாம். நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு அடுப்பத்தை வச்சுக்கிறேன். இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. இது பட்டர் மசாலா அப்படின்னாலே பட்டர் தான் போடணும். அப்படி உங்களுக்கு பட்டர் நிறைய வேண்டாம் அப்படின்னாக்கா கொஞ்சமாக இதோட எண்ணெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் போட்ட உடனே இதில் வந்து ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை இதை போட்டுக்கலாம். இவ்வளோ தான் போடணும் தாளிக்கிறதுக்கு. வெங்காயம்லாம் எதுவுமே போட வேண்டாம். ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்சி வச்சுக்கிறோம். இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த சீரகம் வந்து கொஞ்சம் பொரியிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சதை எடுத்து ஊற்றிக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிள் தான் இது. கொஞ்சம் வதங்குச்சுன்னா அந்த வாசனை நல்லாயிருக்கும். அந்த பட்டையோட வாசனையெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த அரைச்சதை எடுத்து நான் ஊற்றிடுறேன்.
ஊற்றிட்டு காஷ்மீரி மிளகாய் போட்டிருக்கிறோம், கலர் வந்துடும். அப்படி உங்களுக்கு கலர் கம்மியாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க, ஒரு எதுவும் வேண்டாம், காற்றுக்கு அது மட்டும்தான் நல்லாயிருக்கும். இப்போ மிக்சியில் இருக்கிறதில் வலிச்சு ஊற்றிடுங்க. இப்போ இது கூட நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போடுறேன், கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த கிரேவிக்கு ஃபஸ்ட்டே கொஞ்சம் தக்காளி வதங்கும் போது போட்டிருக்கிறோம், நல்லா பார்த்து போட்டுக்கோங்க. பத்தலினா கூட மறுபடியும் போட்டுக்கலாம். இப்போ மிக்சியை கழுவி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்ருங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பன்னீர் கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கிறோம். இது நல்லா அப்படியே அடி பிடிச்சிரும், முந்திரியெல்லாம் போட்டுக்கனால அடி பிடிச்சிரும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிட்டே இருங்க மெதுவாக. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா கொதிச்சா போதும், ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிற பன்னீரை போட்டுடலாம். ஒரு 200 கிராம் பன்னீர் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை வந்து இப்படி போட்டுக்கோங்க. போட்டு ஒரு கலக்கு, ரொம்ப கலந்துடாதீங்க. இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இருக்கா, வெந்தய காஞ்ச இலை தான் இது வந்து இப்படி நல்லா நசுக்கி இப்படி போட்டுருங்க. இதான் ஃப்ளேவர் கொடுக்குறது, இப்படி போட்டு விட்ருங்க, அவ்வளோதான். போட்டு நல்லா கிளறி விட்ருங்க. ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. பாருங்க, நம்ம வந்து இதை அப்படியே போட்டு மூடி வச்சுட்டு சாப்பிடும்போது எடுத்துக்கலாம். இது கொத்தமல்லியில் எதுவுமே தேவையில்லை. இப்போ நான் வந்து இதை மூடி வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணிட்டோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, நான், புல்கா அந்த மாதிரி எதுக்கு வேணால் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஹோட்டல் ஸ்டைலை விட நம்ம செஞ்சுக்கிறதே டேஸ்ட் அதிகமாக இருக்குது. நீங்களே இதேமாரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.